முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இதயம் வலிக்கிறது. 2 வயது குழந்தையிலிருந்து 60 வயது மூதாட்டி வரை தமிழ்நாடு என்ன சுடுகாடா? இதுதான் நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கும் சட்டமா? தரைக்கெட்டு போன சட்டம் ஒழுங்கு, மிதமிஞ்சிய போதை, பெண்கள் மீதான வன்முறை, ஒரு வாரத்தில் மட்டும் திமுக ஆட்சியின் லட்சணம். 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகி, விமான பணிப்பெண்ணிடம் அத்துமீறிய திமுக கவுன்சிலர். நாங்குநேரி, சிவகங்கை, மானாமதுரை ஒரே போல் அடுத்தடுத்து அரிவாள் வெட்டு சம்பவங்கள். நாமக்கல்ல 7 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை. மானாமதுரை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஒருவர் காவலிலே மரணம் அடைஞ்சிருக்காரு. சென்னை காசிமேட்டில் இளம்பெண்ணை வயிற்றிலும் பிறப்புறுப்பிலும் எட்டி உதைத்த திமுக நிர்வாகி. சென்னை திரிசூலத்தில் இரட்டை கொலை. கிருஷ்ணகிரியில் 70 வயது முதியவரை கொன்னுட்டு அவருடைய மனைவி 60 வயதான மனைவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு வருஷத்தில் நடந்தது கிடையாது, இந்த ஒரு வாரத்தில் நடந்த சம்பவங்கள். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, 3 சம்பவங்களில் திமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை கவனிக்காமல் தலைவர் விஜயை பற்றி என்ன அவதூறு பரப்பலாம் அப்படின்னு முழு நேரமாக விஜயை பற்றியே சிந்திச்சு சட்டம் ஒழுங்கை கோட்டை விட்டுருவீங்க போல இருக்கு.